நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் கே கட்சி மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அந்த கட்சி மாநாட்டில் பேசுறதுன்னே தெரியாமல் ஒரு பரதேசி பேசியிருக்கு. ராவணன் சொல்லி ஐயோ சீமான் அவர்களை எப்படியெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்னு அந்த காணொலியை ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு காணொலியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இன்னொரு பெயர் கத்தி பேசினவெல்லாம் பெரிய ஆளாடா. உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய் வேசி மகன் சீமான் நாய தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாதுடா. நான் கேட்கிறேன்டா, மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயில என் நாய ஏன்டா ரஜினியை போய் பார்த்தேன்? பிக்காலி பயில ஏழு பேரை பாரு, ராவணன். ராவணன் பேரை வச்சுக்கிட்டு எந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு. செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி பேசுவதற்கு துளியும் அருகதை இல்லாத மனுஷன் அப்படின்னா அந்த ராவணனே. அவனுக்கு இருக்கிற வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு பொது வெளியில் சூப்பு ஆப்பு மாப்பு அது இருக்கிற வயசுக்கு பேச வேண்டிய பேச்சாங்க அது. ஒரு டிஎம்கே மாநாடு அதாவது பொதுக்கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்தில் உங்கள் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவரோட புகழை பேசுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுங்க. இல்லைன்னா உங்கள் துணை முதல்வர் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவரை பற்றி பேசுங்க. எதுக்கு எல்லா பேரும் வந்து வந்து எப்பப்பாரு வந்து சீமான் 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 அவரை சந்திச்சாரு, சீமான் இவரை சந்திச்சாரு, சீமானோட வந்து பிஜேபியோட பி டீமு ஏ டீமு சி டீமு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஏன்டா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குதா? இதில் அவர் வேறு சொல்கிறார் ராவணன் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குது. அது நீ சொன்னால் பத்தாது தலைவா ராவணா, நீ சொன்னால் பத்தாது. வந்து நின்று களத்தில் நின்று பாரு, உங்கள் கட்சியை பற்றிய லட்சணம் எல்லாமே தெரியும். பேசுவதற்கு ஒரு எல்லை உண்டு, பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு ஒரு தலைவரை பார்த்து 8% வாக்கு வாங்கி நாம் தமிழர் கட்சி என்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. ஒரு நாவு அடக்கம் என்பது எல்லாத்துக்கும் வேணும். நீங்கள் வயசில் மூத்தவங்க இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் சூப்பு நோப்பு ஏண்டா கோ அப்படிலாம் பேசுகிற? உன் முன்னாடி உன் பிள்ளைய எல்லா பேரும் உட்காந்துருக்கீங்கல்ல, அப்போ நீ ஒரு கட்சியில் காசு வாங்கிட்ட அப்படின்னா நீ எப்படி வேணால் பேசுவியா? ஐயா ராவணா அவர்களே, இருந்தாலும் உங்கள் கட்சி விசுவாசம் இருக்கணும், இருக்க வேணான்னு சொல்லலை. இருந்தாலும் வாங்குற இதுக்கு கூவுறாயா கூவு அப்படின்ன மாதிரி வாங்கின 200 ரூபாய்க்கு கூவ சொன்னா 2000 ரூபாய்க்கு கூவுறியா ராவணா? இதெல்லாம் உனக்கே ஒரு அருகதையா இல்லையா? உனக்கு இப்போ நீ இவ்வளோ கூவுறிய, உனக்கு என்ன அமைச்சர் எம்எல்ஏ பதவியாக கொடுக்க போகிறாங்க? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி ஒன்று இருந்தால் எங்கள் செந்தமிழ் சீமானை பற்றி பேசுவதற்கு உனக்கு தெம்பு திராணி தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக வந்து விவாதிப்போம். உங்களோட கட்சி தலைவரும் சரி எங்களோட கட்சி தலைவரும் சரி என்ன செஞ்சாங்க, உங்கள் தலைவர் என்ன செஞ்சார், எங்கள் தலைவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விவாதிப்போவா? நீ வாட்டுக்கு உங்கள் ஒத்தா உங்கள் உம்மா அப்படின்னு பேசுனா நீ என்ன பெரிய ஆள் ஆகிடுவியா? எல்லா தேர்தலிலையும் தனிச்சையாக நின்று ஒரே கட்சி 8% வாக்கு வாங்கி அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னா தமிழகத்திலே இல்லை இந்த உலகத்திலே ஒரே கட்சி எங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த கொம்பனாலும் வாங்க முடியாத வாக்கை நாங்கள் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தெம்பு திராணி தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் தனிச்சையாக நின்று 8% வாக்கு வாங்கி காமிங்க பார்ப்போம். அதாவது சிங்கம் சிங்கிளாக தான் போகும், பன்னிங்க தான் கூட்டமாக வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னால் ஜாதி கட்சி 1000 வேணும், இல்லைன்னா அதான் உங்கள் பின்னாடி கூறுறதுக்கு 1 கோடி பேர் வருவான். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு விரல் அசைச்சா போதும், அந்த இடத்துல ஒரு 1000 பேர் கூறுறதுக்கான ஆள் இருக்குது. கோழி பிரியாணி கோட்ரு கொடுக்காம கூறுற ஒரே கட்சி அப்படின்னா எங்களை நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறோம். நீ வந்திருக்க நீ பேசுகிற அப்படின்னா நீயே 200 ரூபா கொடுத்தாதான் நீயே இந்த காலத்தை பேசுறதுக்கு வருவேன். உனக்கு நீ 1000 ரூபா கொடுத்தாதான் இந்த பேச்செல்லாம் வரும். ஆனால் எங்கள் அவர் சொல்கிறாரு
திராவிட மாடல்னா என்னன்னு தெரியுமா? ஏதோ சொல்ல போறாரு. திராவிட மாடல் இவரும் படிச்சிருப்பாரு போல. என்னதான் சொல்றாருன்னு கேட்போன்னு பார்த்தா, தெருவில் நடமாட விட்டதுதான் திராவிட மாடல். அட பாவிகளா! அங்க ஒரு ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்யாணம் தான் திராவிட மாடல் அப்படின்றாப்புல. இங்க என்னடானா இவர் தெருவில் நடக்கிறது தான் திராவிட மாடல்ன்றாரு. ஆக மொத்தத்துல திமுகவில் திராவிட மாடல் அப்படின்னா இன்னும் அர்த்தம் தெரியல. இப்ப அர்த்தமே தெரியாம திராவிட மாடல் இருந்துகிட்டு நீ எல்லாம் பேச்சு பேசுற அப்படின்னா, ராவணன் அவர்களே திராவிட மாடலுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான விமர்சிக்க வாங்க. நன்றி, வணக்கம்.